அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் முத்தான 30 வசனங்கள் என்ற தொடரில் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற வசனம் திருமறை குர்ஆனுடைய 27வது அத்தியாயத்தின் 18வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கிருபைகளை பற்றியும் அவர்களுடைய அதிகாரத்தின் பரப்பளவு குறித்தும் தொடராக இந்த அத்தியாயத்திலே பேசிக்கொண்டே வருகிறார். அதிலே குறிப்பாக இந்த வசனத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய படை பரிவாரத்தோடு புறப்பட்டு தன்னுடைய அரண்மனையிலிருந்து மாளிகையிலிருந்து வெளியே வருகிற பொழுது அதனை பார்த்த ஒரு எறும்பு தன்னுடைய எறும்புகளுக்கு மத்தியிலே பேசிய ஒரு செய்தி இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தில் அந்த எறும்பின் வழியாக அல்லாஹ் பல பாடங்களை நமக்கு நடத்துகிறான். பொதுவாகவே உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு பல வகைகளில் நம்முடைய சிந்தனையை விரிவுபடுத்த, நாம் இறைவனுக்கு அஞ்சியவர்களாக மாற, பல்வேறு நல்ல குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க பலவிதமான பாடங்களை உலகம் முழுவதிலேயும் அல்லாஹ் நமக்கு நடத்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் நாம் கண் திறந்து பார்ப்பது கிடையாது. தினம் தினம் நாம் கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லையும் ஒவ்வொரு காட்சிகள்லையும் இது நூற்றுக்கணக்கான பாடங்களும் படிப்பினைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றையும் நம்ம கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தோம்னா அந்த பாடங்கள் நமக்கு தெரியும். உதாரணமாக அல்லாஹ்வுடைய படைப்புகள் வழியாக பல்வேறு பாடங்கள் மனிதர்களுக்கு. முதலாக மனித குலத்திற்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். எப்போ நடத்துகிறான் என்று கேட்டால், ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளில் 2 பேரில் ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணிடுறான். 2 பேருக்கு மத்தியில் ஒரு தகராறு ஏற்பட்டு ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணிடுறான். இந்த செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் மாயிதாவில் சொல்லிகிட்டே வர்றான். சொல்லிட்டு வரும் பொழுது, கொலை பண்ணதுக்கு பிறகு பாடி இருக்குது, சடலம் இருக்குது. இந்த சடலத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி மறைக்கிறதுன்னு தெரியல. அவன் திணறிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எப்படி பாடம் நடத்தி கொடுக்குறான், அதை எப்படி பூமியை தோண்டி உள்ளே வச்சு மூடணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறான்னா, அது ஒரு பறவையின் வழியாகத்தான் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். இந்த செய்தியை திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், 5வது அத்தியாயம் 31வது வசனத்தில், ஃபபஅஸல்லாஹு குராபன், அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பி வைத்தான். யபஹஸு ஃபில் அர்ல் லியுரியஹு கைஃப யுவாரி சவ்வதாஹி, தன்னுடைய சகோதரனின் சடலத்தை எப்படி மறைப்பது என்பதை சொல்லித் தருவதற்காக அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பி வைத்தான். அந்த காகம் யபஹஸு ஃபில் அர்ல், பூமியில குழி பறித்தது, பூமியில பறிச்சு காட்டுது. அதை பார்த்ததுக்கு பிறகு அப்பதான் அவனுக்கு அறிவு வருது, இந்த காகத்துக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு குழியை தோண்டி அந்த இறந்து விட்ட சடலத்தை அவன் மூடினான் என்று சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ முதலாக மனித குலத்திற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களுக்கு அல்லாஹ் நடத்திய பாடமும் கூட ஒரு பறவையின் வழியாக கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. இப்படி நம்ம பார்க்கிற பறவைகள், மீன் இனங்கள், விலங்குகள், மிருகங்கள், பூச்சிகள், இப்படி கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் ஏதோ ஒரு வகையில் மனிதர்களுக்கான பாடங்கள் நிறைந்து கிடக்கிறது. அந்த வகையில் இங்கே எறும்புடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்றான்ல, எப்படி வருது இந்த வரலாறு அப்படின்னு கேட்டா, ஹத்தா இதா அத்தவ் அலா வாதின் நம்லி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படைப்பட்டாளமும் ஒரு எறும்பின் புற்றுக்கு அருகிலே வந்த பொழுது, காலத்து நம்லத்துன், ஒரு எறும்பு சொன்னது, யா ஐயுஹன் நம்லு, எறும்புகளே. அது படையும் பட்டாளத்தையும் பார்த்துருச்சு. இந்த ஒரு எறும்பு என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டா, சுலைமான் நபியும் அவங்களுடைய படைகளும் வர்றதை பார்த்த உடனே அது மற்ற எறும்புகளுக்கெல்லாம் உஷார்படுத்துது. யா ஐயுஹன் நம்லு, எறும்புகளே, உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய குடியிருப்புகளுக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்ஊரூன், சுலைமானும் அவருடைய படைகளும் அவர்கள் அறியாத நிலையிலே உங்களை மிதித்து விடக்கூடாது என்பதற்காக நீங்க எல்லாரும் உங்களுடைய வீடுகளுக்குள்ள குடியிருப்புகளுக்குள்ள எறும்பு புற்றுக்குள்ள போய் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு தகவல் கொடுத்த செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இதை நீங்க நல்லா ஆழமா சிந்திச்சு பார்த்தா பல செய்திகள் இதற்குள்ளே இருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ஒரு நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது கூட தேவையில்லாத படிப்பினை இல்லாத விஷயங்களை சொல்ல மாட்டான்.
ஒரு நபியினுடைய மனைவி பேர் என்ன, நபியுடைய புள்ள பேர் என்ன, நபிக்கு எத்தனை பிள்ளைங்க, எப்போ கல்யாணம் முடிஞ்சிச்சு, அதெல்லாம் எல்லாம் வரலாறுல சொல்ல மாட்டான். பொதுவாக வரலாறுன்னு சொன்னாலே அப்படிதான் இருக்கும். எந்த வருஷம் பிறந்தாரு, அப்பா யாரு, அம்மா யாரு, பிள்ளைங்க எத்தனை பேர், எப்போ கல்யாணம் முடிச்சாரு, எப்போ மூத்தா போனாரு, இந்த செய்திகளை தான் வரலாற்று பாடத்தில் புத்தகத்தில் சொல்லி கொடுப்பாங்க. அதனாலேயே வரலாறு படிக்கிறவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். அதில் உள்ள மேட்ரை சொல்றதை விட்டுவிட்டு அவன் யாரும் அண்ணன் தம்பி யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை. குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான செய்திகளுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டான். ஒரு நபியினுடைய பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்தை அவர்கள் கொண்டு சென்ற விதம், அதிலே மக்களுக்கு அவர்கள் எடுத்து வைத்த வாதம், அந்த வாதத்திற்கு அந்த மக்கள் சொன்ன பதில், அதிலே அவர்கள் சந்தித்த சங்கடங்கள், அந்த சங்கடங்களை எதிர்கொண்ட நேர்த்தி, இவைகள் தான் திருமறை குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாற்றில் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய செய்திகள். அப்போ நபிமார்களின் வரலாற்றிலேயே பல விஷயங்களை அல்லாஹ் தவிர்க்கக்கூடியவன் ஒரு எறும்பை கொண்டு போய் திருமறை குர்ஆனில் வரலாறாக எடுத்து சொல்கிறான். எறும்பு பேசியது, தன்னுடைய எறும்புகளிடத்திலே பேசியது அப்படின்னு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான்னா என்ன காரணம்னா அதனுடைய பின்னணியை நம்ம விளங்கணும். என்ன காரணம்? எப்படி ஒரு நபிமார்களுடைய வரலாற்றில் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு ஆற்றிய தொண்டுகள் பிரதானமாக அல்லாஹ்வால் பேசப்படுகிறதோ, அதுபோல இந்த எறும்பு தன்னுடைய சமூகத்திற்கு ஆற்றிய ஒரு தொண்டு இருக்கிற காரணத்தினால், தன்னுடைய சமூகத்தை காப்பாற்றுகிற ஒரு உணர்வு இதற்குள்ள இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த எறும்பின் வரலாற்றை திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்ப நீங்க பாருங்க, முதல்ல நம்ம இதுல இருந்து பெறக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு எறும்பு பார்க்குது, அது அவங்கெல்லாம் படைகள் கொண்டே இருக்கிறது, அது நம்மை மிதித்தால் நசுங்கி விடுவோம், நமக்கு அது ஆபத்து ஏற்பட்டு விடும் என்று தெரிகிறது. தெரிந்தவுடனே தன்னை காத்துக் கொள்வதற்காக என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் அது செய்யல. எங்கடா போய் ஓடி ஒளிஞ்சுக்குவோம், நம்ம போய் வீட்டுக்குள்ள இருந்துக்குவோம் என்று மட்டும் தன்னை மட்டுமே கருத்திலே கொள்ளாமல் தன்னுடைய சக தோழர்களை கருத்திலே கொள்கிறது, தன்னுடைய கூட்டத்தாரை கருத்திலே கொள்கிறது. மற்ற எறும்புகள்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்க, அவங்களாம் தெரியாம இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு வந்துட்டாங்க, அவங்க விவரம் தெரியாம ஏதோ சாதாரண உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம அவங்களை எச்சரிக்கை பண்ணினா தான் அவர்களை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி அந்த உணர்வு இந்த எறும்புக்கு வந்த காரணத்தினாலதான் எறும்பு மற்ற எறும்புகளை எச்சரிக்கை பண்ணுகிறது. அப்போ ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவைப்படுகிற ஒரு அருமையான ஒரு பண்பாடு, முஸ்லிம் என்று சொல்வதை விட உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதனுக்கும் தேவையான பண்பாடு. எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கணும்னா தனக்கு, தன்னுடைய சுய நலனுக்கு, தன்னுடைய சுய லாபத்திற்கு என்று மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் பிறருடைய நலனையும் கவனத்திலே கொள்ளுகிறவர்களாக மக்கள் இருக்க வேண்டும். எனக்கு ஏன் வம்புன்னு சொல்லிவிட்டு அடுத்தவன் சிரமப்பட்டா நான் கண்டுக்க மாட்டேன், அடுத்தவனுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா எனக்கு எதுக்கு, எனக்கா வந்துச்சு, என் மனைவிக்கா வந்துச்சு, என் பிள்ளைக்கா வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசாம உட்கார்ந்துகிட்டு இருக்க மாட்டேன். அடுத்தவர்களுக்கு வருகிற துன்பத்தை தனக்கு வருகிற துன்பமாக ஒரு மனிதன் பாதிக்க வேண்டும். அண்ணல் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மார்க்கத்திற்கு இலக்கணம் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு வகையான இலக்கணம் சொல்கிறார்கள். ஒரு நேரத்தில் சொல்றாங்க அத்தீனு அந்நசீஹா, மார்க்கத்துக்கு ஒரு ரத்தின சுருக்கமான இலக்கணம் சொல்வதாக இருந்தால் அந்நசீஹா, பிறருக்கு நலன் நாடுவதுதான் மார்க்கம். மார்க்கத்தை ஒட்டுமொத்தமா சாறு பிழிஞ்சு அதுல இருந்து என்ன கிடைக்கும்னு கேட்டா அடுத்தவனுக்கு நல்லதை விரும்பு. அடுத்தவன்னா எல்லாரும் தான் அடுத்தவன். நம்மளை விட்டு இருக்கிற அடுத்த அத்தனை பேருமே, நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய பிள்ளை, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், நாம் தெருவிலே பார்க்கிறவர்கள், நம்மை கடந்து செல்கிறவர்கள், நம்முடைய ஆட்சியாளர்கள், நம்முடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் யாரெல்லாம் நம்மை தவிர உலகத்தில் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எனக்கு மட்டும் நல்லது நடந்தா போதும்னு நினைக்க கூடாது. எல்லாருடைய நன்மையும் நாடுவதுதான் மார்க்கம். இஸ்லாம்னாலே அதுதான். இந்த ஒரு அளவு கூட உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா மனிதர்களுக்கு எதிராக, மனித உரிமைகளுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற எந்த தீமைகளும் உலகத்தில் இருக்கவே இருக்காது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் வேண்டுமானால் மனுஷன் மிஸ்டேக் பண்றவனா இருப்பான். தொழுவுறதை பத்தி இந்த செய்தியில சொல்லப்படல, நோன்பை பத்தி சொல்லப்படல, அல்லாஹ்வுடைய வழிபாட்டை பத்தி சொல்லப்படல. மனித உரிமைகளை ரத்தின சுருக்கமா எல்லாம் இதுக்குள்ள அடங்கி போச்சு. அடுத்தவங்களுக்கு நல்லத நாடு, ஏமாத்தாத, ஃப்ராடு பண்ணாத, புறம் பேசாத, திருடாத, கொலை பண்ணாத, விபச்சாரம் பண்ணாத, இப்படி ஆயிரம் பக்கங்கள்ல சொல்லக்கூடிய வார்த்தைகளை, விளக்கங்களை, அறிவுரைகளை, போதனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டு வார்த்தை அத்தீனு அந்நசீஹா, மார்க்கம்னா அடுத்தவனுக்கு நல்லதை விரும்ப, அதான் மார்க்கம். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இந்த செய்தி தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிமில் 55வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இதே கருத்தை நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் இந்த எறும்பிடத்திலே என்ன உணர்வு இருந்ததோ அந்த உணர்வை தம்முடைய வாழ்வின் பல்வேறு கட்டங்களில் மக்களுக்கு பாடமாக நடத்துகிறார்கள். ஒருமுறை சொல்கிறார்கள், அல் மூமினூன கரஜுலின் வாஹிதின் இனிஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு வ இனிஸ்தகா ரஸுஹு இஸ்தகா குல்லுஹு.
மூமின்கள் அனைவரும் ஒரே ஒரு உடலை போன்றவர்கள், ஒரு மனிதனை போன்றவர்கள். மூமின்கள் என்று சொன்னால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு உடம்புக்கு ஒரு உதாரணம். இனிஸ்தகா ஐனுகு இஸ்தகா குல்லுகு. அந்த உடம்புல ஒரு கண்ணுக்கு நோவினை ஏற்பட்டால் மொத்த உடலும் அந்த வேதனை அனுபவிக்கிறது. இனிஸ்தகா ரவுசுகு இஸ்தகா குல்லுகு. அவனுடைய உடலில தலைக்கு வேதனை ஏற்பட்டால் மொத்த உடலும் அந்த வேதனை அனுபவிக்கிறது. நம்ம உடம்புல தலைவலி வந்துருச்சுன்னா தலைக்கு தானே வலி வந்துச்சுன்னு காலு சும்மா இருக்குதா? எவ்வளவு அழகான உதாரணம் பாருங்க. தலைக்கு தான் வலி வந்துச்சு, தலை பார்த்துட்டு போகணும், தலை பேசாம போடும். மெடிக்கல் ஸ்டோருக்கு போகுமா? தலை தனியா போகுமா? டாக்டர் போய் தனியா பார்க்குமா? தனியா போய் ஊசி போடுமா? தனியா போய் மாத்திரை வாங்கி திங்குமா? அப்ப இந்த தலைக்கு வேதனை வந்த உடனே கால் டாக்டரை நோக்கி நடக்கிறது, கைகள் மருந்துகளை வாங்குகிறது, வாய் அதை உட்கொள்ளுகிறது, குடல் அதை செரிக்க செய்கிறது, ரத்தம் அந்த சத்துக்களை எல்லாம் அதில் இருக்கிற மருந்து கெமிக்கல்களை எல்லாம் உடல் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறது, நோய் எதிர்ப்பு சக்திகளை உண்டாக்குகிறது. அப்ப இதுல இருக்கிற ஒரு பார்ட்டுக்கு வந்த உடனே அந்த நோயை நீக்கிறதுக்காக கண் உழைக்கிறது, காது உழைக்கிறது, வாய் உழைக்கிறது, கை உழைக்கிறது, கால் உழைக்கிறது, மொத்த உடலுமே அதற்காக பாடுபடுகிறது. மூமின்கள் என்று சொன்னால் சமூகத்தில் இன்னொருவனுக்கு ஒரு கேடு இருக்கிறது என்று சொன்னால் தனக்கு ஏற்பட்ட கேட்டை போல நினைத்து கொண்டு இவன் ஓட வேண்டும். தன்னுடைய கைக்கு வலி வந்தா எப்படி ஓடணும்? பக்கத்து வீட்டுக்காரன் அடிபட்டு கிடக்கிறான், அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறான், அல்லது ஏதோ ஒரு துன்பத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு தானே வந்துச்சு, எனக்கு என்ன வந்துச்சு, நான் போய் கடையை திறக்க போகணும், என் வியாபாரத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மூமின் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. ஒற்றுமை ஒற்றுமைன்னு பேசுவார்கள், ஆனால் என்ன ஒற்றுமை இருக்கிறது? ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகளிலே சேர்ந்து இருப்பது, ஒன்றாக உண்பது, கூத்து கும்மாளங்களிலே ஒன்றாக கலந்து கொள்வது, இதிலே தான் ஒற்றுமை இருக்கிறதே தவிர சமூகத்திலே அடித்தட்டிலே சில பேர் கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள், அந்த சிரமத்தை நீக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று சொல்லி அதுதான் ஒற்றுமை என்று யாரும் புரிந்து கொண்ட மாதிரியே தெரியல. சிரமப்படுறவன் தன்னுடைய சிரமத்தை தான் சிரமப்பட்டு போக வேண்டியது இருக்கிறது. எத்தனையோ அனாதை சிறுவர்கள் நம்முடைய தெருவிலே இருப்பார்கள், நம்முடைய ஊரிலே இருப்பார்கள், அவர்களை பராமரிப்பதற்கு ஆள் இருக்காது. தாய் தந்தையர்களோடு இருக்கக்கூடிய குழந்தைகளே ஆதரவற்ற நிலையில் தருதலைகளாக மாறிப்போகிற காலச்சூழலில் தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அனாதையாக தாத்தாவுடைய பராமரிப்பிலே, பாட்டியுடைய பராமரிப்பிலே, ஏதோ சொந்தக்காரர்களுடைய பராமரிப்பிலே எங்கிட்டோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்ப அந்த பிள்ளைக்காக நாம் இறங்கி இருக்கிறோமா? நம்முடைய தெருவிலே எத்தனையோ முதியவர்கள் இருந்திருப்பார்கள், அவர்களுக்காக நாம் இறங்கி இருக்கிறோமா? எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இருந்திருப்பார்கள், அவர்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டிருப்போமா? நம்ம அதையெல்லாம் கணக்கில் கொள்றதே இல்லை. நம்ம சம்பாதிக்கிறது நம்ம வீடு கட்டணும், நம்ம சம்பாதிக்கிறது நம்ம கார் வாங்கணும், நம்ம சம்பாதிக்கிறது நம்ம சொகுசா இருக்கணும், நம்மை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்லை. குதிரையில கண்ணை கட்டி விட்ட குதிரை மாதிரியாக நாம் 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 என்று பிறரை பற்றியான அக்கறை இல்லாமல் ஒரு முஸ்லிம் பயணிக்க மாட்டான். முஸ்லிம் என்றால் பிறருடைய துன்பங்களை தன்னுடைய துயரம் போல உணர்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த செய்தி முஸ்லிமிலே நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். 2586வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு உதாரணம் சொல்கிறார்கள். அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவன். யசுத்து பஅதுஹு பஅதா, அதிலே ஒன்று இன்னொன்றை தாங்கி பிடிக்கிறதே. ஒரு கட்டடங்கிறது எப்படி உருவாகி இருக்கிறது? ஒரு செங்கல் இன்னொரு செங்கலை தூக்கி பிடிச்சு நிப்பாட்டிக்கிட்டு இருக்குது, ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு, அதுக்கு மேல இன்னொன்னு, அதுக்கு மேல இன்னொன்னு, ஒண்ணு இன்னொன்னு பிடிச்சிக்கிட்டு நிக்கிறதுனால கட்டடம் இருக்குது. எல்லாம் தனித்தனியா நினைச்சுனா நான் எதுக்கு உனக்கு கை கொடுக்கணும், நான் ஏன் உன் கூட சேரணும், நானும் நீயா ஒட்டிக்கிட்டு இருக்கணும், நீ எதுக்கு என் முதுகு மேல இருக்கணும், நீ கீழே இறங்கு நான் மேல ஏறேன், இப்படி செங்கல் சண்டை போட்டுச்சுனா, ஜல்லிக்கல்லும் சிமெண்ட் சண்டை போட்டுச்சுனா ஒரு கட்டிடம் இருக்குமா? ஒரு கட்டிடம் எப்படி கட்டிடத்திலே இருக்கிற ஒன்று மற்றொன்றை தாங்கி பிடிக்கிறதோ அதுபோலத்தான் ஒரு மூமின் இன்னொருவனை தாங்கி பிடிக்கிறவனாக இருக்க வேண்டும், பிறருடைய துன்பம் கண்டு இறங்குகிறவனாக இருக்க வேண்டும். அதை அந்த எறும்புடைய வாழ்க்கையின் வழியாக எல்லாம் நமக்கு சொல்றாங்க. ஒரு எறும்புக்கு இருக்கிற அறிவு பாரு. ஒரு எறும்பு அது பேசாம போய்கிட்டே இருக்கலாம், ஆபத்து வருகிறது, அந்த ஆபத்தில நம்ம தப்பிச்சுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஆபத்தை பார்த்துட்டோம், குதிரைப்பட வருதுங்கிறத பார்த்துட்டோம், சுலைமான் நபி வர்றதை பார்த்துட்டோம், நம்ம ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம், ஒரு கல்லுக்கு கீழே போய் பதுங்கிக்கலாம். தான் உண்டு என்று தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்ள விரும்பாமல் தன்னுடைய சமூகத்தையும் காப்பாற்றுவதற்காக பாடுபட்டதே இந்த பாடுபடுகிற உணர்வு ஒவ்வொரு மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் அத்தியாயமான உணர்வு என்று நபிகள் நாயகம் சொல்லுகிற இந்த உதாரணம், கட்டிட உதாரணம் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 2446வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிறருக்கு நன்மை நாடுவதை எப்படி விளங்குவது என்று கேட்டால் ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் ஒரு மூமின்
தனக்கு என்ன விரும்புகிறானோ அதையே அடுத்தவர்களுக்கு விரும்பட்டும், அடுத்தவர்களுடைய நன்மையை நாடுறது முடிஞ்சு போச்சு. எப்படி சொல்றாங்க? லா யூமினு அஹதுக்கும், உங்களில் எவரும் முழுமையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு விரும்புவதையே தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை உங்களில் யாரும் முழுமையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அடுத்தவங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க எப்படி இந்த உலகத்துல நடத்தப்படணும்னு விரும்புறீங்களோ அதுபோல மற்றவர்களும் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புங்கள், முடிஞ்சு போச்சு. எல்லாம் அதுக்குள்ள அடங்கிருச்சு. நம்ம எப்படி விரும்புவோம்? நம்மளை பத்தி யாராவது புறம் பேசுறது விரும்புவோமா? நம்முடைய குறைகளை யாராவது பகிரங்கப்படுத்துறது விரும்புவோமா? நம்ம விரும்ப மாட்டோம். அப்ப நீ விரும்பவில்லைன்னா அடுத்தவனுக்கு அது மாதிரி நீ விரும்பாத, அடுத்தவன் முறையை நீ பேசாத, அடுத்தவர்களை பத்தி புறம் பேசாத. நான் சிரமப்படுவது நான் என்ன நினைப்பேன்? யாராவது தேடி வந்து உதவி செய்ய மாட்டாங்களா? எனக்கு வெளியில போய் கேட்க வெக்கமா இருக்குது, கையில பணம் இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, மருத்துவத்துக்கு இப்ப காசு இல்ல, அதுக்காக வேண்டி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், கையை பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னடா பண்றது? யார்கிட்டையும் நம்ம கையேந்தலையே, யாராவது வந்து எப்படியா எல்லாம் உதவி செய்ய மாட்டானா அப்படின்னு நினைக்கும் போது நான் என்னுடைய மனசு என்ன விரும்பும்? யாராவது ஒரு நண்பரோ, யாராவது ஒரு உறவினரோ, யாராவது ஒரு தெரியாத மனுஷனோ வந்து தேடி வந்து வீட்டுல ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு நான் ஆசைப்படுவேன்ல. நீ அது மாதிரி பாரு. யாரெல்லாம் சிரமப்பட்டு வீட்டுக்குள்ள சுயமரியாதையோடு கையேந்தாம அடுத்தவங்க முன்னாடி மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பானு, அந்த மாதிரி உன் நண்பர்கள் 2 பேர் இருப்பான், உன் சொந்தக்காரங்கள 2 பேர் இருப்பாங்க, உங்க ஊர்ல 2 பேர் இருப்பாங்க, உங்க கூட வேலை பார்க்கிற 2 பேர் இருப்பாங்க, உங்களை மாதிரி சக தொழில் பண்ணக்கூடியவங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தா நீங்க போய் உதவி பண்ணுங்க. உங்களுக்கு எதை விரும்புறீங்களோ அதை அடுத்தவங்களுக்கு விரும்புங்க, முடிஞ்சு போச்சு. அப்படி விரும்பாத வரைக்கும் நீங்கள் நல்ல மூமின் இல்லை, முழுமையாக ஈமானிலே முழுமை பெற்றவர்கள் இல்லை என்று சொல்லி அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில் 13வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல இன்னொரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டா, அடுத்தவங்களுக்கு நன்மை நாடுறது பொது நலன்னு சொல்றோம்ல. இப்ப அடுத்தவர்களுக்கு நன்மை நாடானே, சுயநலம் இல்லாமல் பிறர் நலம் நாடுவது என்றால் பொது நலமாக இருக்கணும், அதான் அதுக்கு அர்த்தம். ஆனா இந்த பொது நலமா இருக்கிறதுல ஒரு பெரிய சுயநலம் இருக்கிறது. நம்ம உண்மையிலே நமக்கு நன்மை நாடுறதா இருந்தா கூட பொது நலமா இருந்தா நமக்கு நன்மை கிடைக்கும். நம்ம அறிவு என்ன சொல்லும்? பொது நலமா இருந்தா நமக்கு நன்மை குறைவு. அடுத்தவனுக்கு காசை கொடுத்துட்டா அந்த காசு நமக்கு குறைஞ்சு போயிடும். அடுத்தவங்களுக்காக நம்ம நேரத்தை செலவு பண்ணி ஏதாவது தேவைக்காண்டி உதவ போனோம்னா அந்த நேரத்தை நம்முடைய சந்தோஷத்துக்கு செலவிட முடியாம போயிடும், நம்முடைய மனைவி மக்களோடு அந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிடும். அதனால பிறர் நலம் என்று போனால் சுயநலம் பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. சொந்த லாபங்களை குறைத்தால் தான், சொந்த மகிழ்ச்சிகளை அடகு வைத்தால் தான், சொந்த பொருளாதாரத்தை இழந்தால் தான் பிறர் நலனில் அக்கறை உடையவர்களாக வாழ முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் நம்ம பிறர் நலனுக்கு வரவே மாட்டேங்கிறோம். பொதுவா மனுஷன் அடுத்தவன் நலனை ஏன் விரும்ப மாட்டேங்கிறான்னா, அடுத்தவன் நலன்னு போனா ஏன் நலன் குறையுது, அப்ப என்னை வருத்தி கொண்டு பிறருக்கு நான் உதவி செய்யணுமா அப்படிங்கிற கேள்வியினாலதான் பிறருக்கு உதவுவதற்கு யாரும் முன் வருவது கிடையாது. ஆனா இஸ்லாத்தை சரியாக நம்பினால் பிறர் நலனில் அக்கறை காட்டுகிறவர் சுயநலனை பெரிய அளவிலே அடைந்து கொள்ள முடியும். எப்படி அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு உதவி செய்கிறான். எந்த அடியானுக்கு? எந்த அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்வதிலே ஈடுபட்டிருக்கிறானோ அவனுடைய வேலைகளுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். நல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தை. இது நல்ல உள்வாங்கி நிஜமா 100% நம்ம நம்பி ஏத்துக்கணும் உள்ளத்துக்குள்ள. நான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், அதனால வேற பாதிக்கப்படுது என்று சொன்னால் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் வர்றாங்களா? அல்லாஹ் வர்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை விட வேற என்ன வேணும்? என் வேலையை நான் செஞ்சா கூட கரெக்டா செய்ய மாட்டேனே, அதுல நிறைய குறைகள் வந்துருமே. ஆனா அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய உதவி என்னுடைய வேலைக்கு கிடைத்து விட்டால் மொத்த உலகமே எனக்கு உதவி வர தேவையில்லை. என்னுடைய பணியாளர்கள் எனக்கு உதவ வேண்டாம், என்னுடைய நண்பர்கள் எனக்கு உதவ வேண்டாம், என்னுடைய சகோதரர்கள் எனக்கு உதவ வேண்டாம், மொத்த உலகமும் சேர்ந்து எனக்கு உதவ வேண்டாம். நான் தன்னந்தனியா இருந்தாலும் சொல்றான். அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடைச்சா அதுக்கு பிறகு வேற என்ன வேண்டியது இருக்கிறது? நபிகள் நாயகம் அழகாக சொல்லுகிறார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்து, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் உதவுகிறான். மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி, ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவுகிற நேரத்திலே அவனுக்கு அல்லாஹ் உதவுகிறான். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிமிலே
699வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்விடத்தில் நீங்க துஆ செய்கிறீர்கள். துஆ செய்கிற பொழுது நமக்காக நாம துஆ செய்வோம். அது யாருக்கும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. துஆ செய்யற எல்லாருமே முதல்ல தன்னுடைய நலனுக்காகத்தான் பிரார்த்திக்கிறோம். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னுடைய நோயை குணமாக்கிரு, யா அல்லாஹ் என்னுடைய வருமானத்தை பெருக்கிரு, யா அல்லாஹ் என்னுடைய சந்தோஷத்தை அதிகமாக்கி தந்துரு, யா அல்லாஹ் எனக்கு அறிவத்தா, எல்லாம் நமக்கு கேட்கிறோம். நமக்கும் கேட்கத்தான் வேணும். கேட்க வேண்டாம்னு மார்க்கம் சொல்லல, கேளுங்க, கேட்கத்தான் வேணும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நமக்கு கேட்கறத விட நம்ம கையேந்திர நேரத்துல நமக்கு அருகிலே இல்லாத நம்முடைய வேறு சகோதரர்களுக்காக நாம பிரார்த்திக்கிறோம் வச்சுக்குவோம். யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட வந்து சொன்னார், பாய் வீட்டுல மனைவிக்கு முடியல, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறோம், துவா செய்யுங்க. பையனுக்கு வந்து சீட்டு கிடைக்கல, துவா செய்யுங்க. வெளிநாட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒண்ணு அமைய மாட்டேங்குது, துவா செய்யுங்க. எத்தனையோ கட்டங்களை துவா செய்ய சொல்லியிருப்பாங்கல்ல. கொஞ்சம் எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நம்மள எத்தனை பேரு அந்த துவாவை நினைவுல வச்சு நாம துவா செய்யும் பொழுது ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் அன்னார் மட்டும் இப்படி ஒரு கோரிக்கை வச்சார, யாரெல்லாம் அவருடைய கோரிக்கை நிறைவேற்று, யாரெல்லாம் அவருடைய நோயை நீக்கிரு, யாரெல்லாம் அவருடைய பிள்ளைக்கு மெடிக்கல் சீட்டை வாங்கி கொடுக்கிற ஏற்பாடு பண்ணிரு, யாரெல்லாம் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு உதவி செஞ்சிரு அப்படின்னு எத்தனை பேர் நாம் பிறருக்காக அவர்கள் இல்லாத நேரத்தில் பிரார்த்தித்திருப்போம். பெரும்பாலும் துவா செஞ்சிருக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க. உடனே செஞ்சிருவோம், அல்லாஹ் செய்ய நல்லது, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. துவா செய்யுங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் பாய், இது இதையா கேட்டாரு அவரு? நீங்க சந்தோஷப்படுறீங்களா துக்கப்படுறீங்களா கேட்டாரு. எனக்காக துவா செய்யப்பான்னு கேட்டாரு. துவா செய்யனா போய் உட்கார்ந்துக்கிட்டு துவாவை நினைவுல வச்சுக்கிட்டு அவருக்காக நீங்க துவா செய்யணுமா? அதை கண்டுக்கிறவே இல்லை பல பேர். ஆனா நிஜமாக அதை உள்ளத்திலே வாங்கி பிறர் நலம் நாடுகிறவராக இருந்தார். அடுத்தவர் நல்லா இருக்கணுங்கிறதே எப்ப பார்த்தாலும் நம்முடைய மண்டையில இருந்துச்சுன்னா, யாராவது தன்னுடைய சிரமத்தை வந்து சொன்னா அந்த சிரமத்தை மண்டையில ஏத்திக்கணும். தொழுகை முடிஞ்ச உடனே நம்ம துவா செய்யற நேரத்துல அது தானா வெளியில வரும். நிஜமாகவே நம்முடைய உள்ளத்திலே பிறர் நலம் நாடுகிற குணம் இருக்கும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற நேரத்திலே அந்த மனிதனுடைய கஷ்டம் நம்முடைய நினைவுக்கு வரும். நம்முடைய மனைவியின் கஷ்டம் நினைவுக்கு வருவதை போல, நம்முடைய பிள்ளைகளின் கஷ்டம் நினைவுக்கு வருவதை போல, நம்முடைய கஷ்டம் நினைவுக்கு வருவதை போல, யாரோ ஒரு மனிதர் கையேந்தினார், நம்மிடத்தில் உதவி கேட்டாரு, அந்த மனிதரின் கஷ்டம் நம்முடைய நினைவுக்கு வரும். அப்ப நம்ம கையேந்துவோம், யா அல்லாஹ் அந்த ஆள ஒரு மாதிரி ஒரு பெரிய நோயில சிக்கிட்டு இருக்கிறாரு, கேன்சரா, நீ அந்த கேன்சர்ல அவரை குணமாக்கிரு என்று நீங்கள் கேட்டால், இப்ப பாருங்க, இதை நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதெல்லாம் என்ன கிடைக்கும் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் அவருக்காக துவா செய்யறோம், அவருக்கு துவா செஞ்சா அவருக்கு தானே கிடைக்கும், நமக்கு என்ன கிடைச்சிச்சு? அதனால ஏதோ ஒரு ஓரஞ்சாரத்துல துவா செய்கிறவர்கள் கூட, அடுத்தவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய ஆட்கள் கூட எவ்வளவு செய்வோம் தெரியுமா? 10 நிமிடம் நம்முடைய பிரார்த்தனை என்றால் அதிலே ஒரு 10 நொடி, ஒரு 20 நொடி பிறருக்காக இருக்கலாம். அடுத்தவருக்காக துவா செய்கிறவர் கூட அந்த துவாவில் அடுத்தவருக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குவாரு? மொத்தம் 10 நிமிஷத்துல 10 நொடியோ 20 நொடியோ 30 நொடியோ அல்லது அதிகபட்சமா 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ, அவ்வளவுதான். அது ஏன்னா அது அவருக்குள்ள போகுது, எனக்குள்ள நிறைய வேணும். அதனால ஏன் சாப்பாடு, ஏன் மனைவி, ஏன் சொத்து, ஏன் சுகம்னு 9 நிமிஷம் அடுத்தவருக்காக வேண்டி 1 நிமிஷம் நம்ம ஒதுக்குறோம். ஆனால் உண்மையில அடுத்தவருக்காக நமக்கு எதுவெல்லாம் தேவைப்படுகிறதோ அதுவெல்லாம் இன்னொருவருக்கு தேவைப்படும். அது யார் யாரெல்லாம் என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு மைண்ட்ல வைத்துக் கொண்டு, அவருக்கு செல்வம் தேவை, இவருக்கு புள்ள தேவை, இவருக்கு சந்தோஷம் தேவை, இவருக்கு ஆரோக்கியம் தேவை, இவருக்கு வாழ்க்கை தேவை, இவருக்கு மனைவி தேவை, ஒன்னு தேவை இருக்கும்ல, அந்த தேவைகளை மனசுல வச்சுக்கிட்டு அவருக்கு அதை கொடு, இவருக்கு இதை கொடு, இவருக்கு இதை கொடு என்று நீங்கள் கேட்டால், உங்களுக்காக நீங்கள் கேட்கிறீர்களே அந்த பிரார்த்தனையை விட இந்த பிரார்த்தனை உங்களுக்கு அதை பெற்று தரும். அவருக்கு பிள்ளைய குண் கேட்டீங்கல்ல, உங்களுக்கு அல்ல பிள்ளைய தரும். எப்படி தெரியுமா? நபிகளார் சொல்லுகிறார்கள், மாமின் அபதின் முஸ்லிமின் எதுஹூலி அஹீஹி பில் வஹ்ரில் கைப். ஒரு முஸ்லிமான அடியான் தன்னுடைய சகோதரனுக்காக அவன் இல்லாத நேரத்திலே, அவனுக்கு மறைவாக, அவன் இல்லாத நேரம்னா அவனுக்கு தெரியாம அவனுக்கு துவா செய்யறோங்கிறது அவன் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு சில பேர் கேட்டுருவாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், ஆஃபியத்தை தரட்டும், புள்ளைய தரட்டும், இதெல்லாம் மேட்டர் கிடையாது. அவனுக்கு தெரிகிற மாதிரி துவா செய்யறது இல்லை. அவர்களுக்கு தெரியாத விதத்திலே யார் எந்த முஸ்லிமான அடியார் துவா செய்தால் அந்த துவா செய்கிறவர் இல்லா காலல் மலகு, அவருக்காக அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிப்பான். அந்த மலக்கு என்ன செய்வார் தெரியுமா? நம்ம துவா செஞ்சுக்கிட்டு இருப்போம் அடுத்தவருக்காக நான் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தால் எனக்காக நியமிக்கப்பட்ட மலக்கு சொல்லுவாராம் ஆமீன். முதல்ல சொல்லுவார், யா அல்லாஹ் ஏத்துக்க. எதை ஏத்துக்க? அவருக்கு இது வேணும், இவருக்கு இது வேணும்னு கேட்கிறாரே, இந்த துவாவை நீ ஏத்துக்க.
ஃபர்ஸ்ட் நம்முடைய கோரிக்கை வெற்றி பெறுகிறது. ஏன்னா அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வச்சு அவர் ஆமீன் சொல்றாருன்னா மலக்கு சுயமாவா வந்தாரு? அல்லாஹ் சொல்லித்தானே வந்திருக்கிறாரு. அப்ப அல்லாவே அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகிவிட்டார் என்று பொருள். நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது. ஒண்ணு. இரண்டாவது வார்த்தை சொல்றாரு, வலக பிமிஸ்லின், யா அல்லாஹ் இவருக்கு அது மாதிரி கொடு. இவர் கேட்டார் பத்தியா, அது மாதிரி இவருக்கு கொடு. நான் அடுத்தவருக்காக பிரார்த்தித்தார், எனக்காக அல்லாஹ்வுடைய வானவர் பிரார்த்திக்கிறார். எனக்காக நான் பிரார்த்திப்பதை விட ஒரு வானவருடைய பிரார்த்தனை எவ்வளவு வெயிட். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை மீறாதவர்கள், எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள், எந்த அளவுக்கு மாணவரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வயஃபாலூன மா யுமரூன் வலா யாஸூன அல்லாஹ மா அமரஹும். அல்லாஹ் ஏவியதற்கு மாறு செய்ய மாட்டார்கள், ஏவப்பட்டதை செய்து முடிப்பார்கள். அல்லாஹ்வை முந்திக் கொண்டு பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய செயல்பாடுகளை, அல்லாஹ்வுடைய காரியங்களை செயல்படுத்துகிற இந்த மாணவர்கள் நமக்காக பிரார்த்திக்கிறார்கள். எப்படி? அல்லாஹ் இவருக்கு அது மாதிரி கொடு, உனக்கு அது மாதிரி கிடைக்கட்டும், உனக்கு அது மாதிரி கிடைக்கட்டும். அந்த மாணவருடைய பிரார்த்தனை நமக்கு கிடைச்சா அதை விட வேற என்ன வேண்டி கிடக்கிறது? அப்ப பிறர் நலன் நாடுவது என்பது உலகத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தவரை அடுத்தவருடைய நலனை நாடினால் என்னுடைய நலன் குறைகிறது, அடுத்தவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால் என் பொருள் குறைகிறது, அடுத்தவருக்காக நேரம் ஒதுக்கினால் என் நேரம் குறைகிறது, அடுத்தவருக்காக உழைத்தால் எனக்காக உழைக்க முடியாமல் போகிறது. இது உலகத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு. ஆனால் முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் அடுத்தவருக்காக நான் பாடுபட்டால் அல்லாஹ் எனக்கு பாடுபடுகிறான், அடுத்தவருக்கு நான் உதவினால் அல்லாஹ் எனக்கு உதவுகிறான், அடுத்தவருக்கு நான் பிரார்த்தித்தால் மலக்கு எனக்காக பிரார்த்திக்கிறார். முடிஞ்சு போச்சு. பியூரான சுயநலவாதினா அடுத்தவர் நலன் நாடுகிறவர் தான் பியூரான சுயநலவாதி. நீங்கள் சுயநலவாதியாகவே இருங்கள். எப்படிப்பட்ட சுயநலவாதி? எனக்கு எல்லாம் கிடைக்கணும், எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சோம்னா எல்லாம் அடுத்தவனுக்கு கிடைக்கட்டும் நான் நினைச்சா முடிஞ்சு போச்சு. எவ்வளவு அழகான மார்க்கம், எவ்வளவு அற்புதமான ஒரு கொள்கை கோட்பாடு. அப்ப நம்ம உள்ளத்துல உறுதி எடுக்கணும். ஒரு எறும்புக்கு இருக்கிறது, அடுத்தவர்களுக்கு ஒரு துன்பம் வருகிறது என்று தெரிந்தவுடனே அந்த துன்பத்தை துடைப்பதற்கு ஒரு எறும்பு முன் வருகிறது என்று சொன்னார். அதிலிருந்து நான் பாடம் படிக்கிறேன். பிறருக்கு ஒரு துன்பம் என்றால் நான் வருவேன். என்னுடைய தொழிலில் அதனால் பாதிப்பு வந்தாலும் சரி, என்னுடைய பொருளில் பாதிப்பு வந்தாலும் சரி, அல்லாஹ் அதை ஈடு செய்வான், அதற்காக அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற எண்ணத்தோடு வர வேண்டும் என்ற பாடத்தை இந்த செய்தியிலிருந்து நாம் படித்துக் கொள்கிறோம். அடுத்து பாருங்கள், அதே செய்தியில இன்னொரு விஷயம், அறிகுறி வருகிறது, ஒரு ஆபத்து வருகிறது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. தனக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று தெரிந்தவுடனே உடனடியாக ஆபத்திலிருந்து தன்னையும் தன்னுடைய சமூகத்தையும் காக்கிற வேலைகளில் எறும்பு ஈடுபடுகிறது. நமது சொல்லுவோம்ல தமிழ்ல, வருமுன் காப்பதே சிறந்ததும். நோய் வந்த பிறகு சிகிச்சை அளிப்பதை விட நோய் வராமல் நம்மை காத்துக் கொள்வது பெரிய புத்திசாலித்தனம்னு சொல்லுவோம்ல. அங்கிருந்து வருது, அறிகுறி தெரிஞ்சு போச்சு, மாட்டிடுவோம் போல இருக்குது, வரட்டும் பார்க்கலாம், என்னத்தை செஞ்சிட போறான், குதிரை தான் வருது, குதிரை காலுக்கு குழம்புக்கு இடையில போய் நின்னுக்குவோம், நம்ம இத்தனோண்டி எறும்பு நம்மளை எல்லாம் மிதிக்க முடியுமா, நம்ம அப்படியே மண்ணுக்குள்ள போது அப்படியெல்லாம் நினைக்கல. வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அலர்ட் ஆயிருது. வரும் முன் காத்துக்கொள்ளணும். வந்த பிறகு நம்ம அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அழுது பயனில்லை. பாதிப்பு வரப்போகிறது, கேடு வரப்போகிறது, துன்பம் வரப்போகிறது என்று தெரிந்த உடனே தன்னை அந்த துன்பத்திலிருந்து காத்துக் கொள்வதற்கு தயாரிப்பு வேலைகளை செய்ய வேண்டும் என்ற பாடம் இதிலிருந்து கிடைக்கிறது. வருதுன்னு தெரிஞ்ச உடனே அலர்ட் ஆயிடுச்சுல, எல்லாம் கிளம்பு 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 விட்டு ஓடு ஓடு ஓடு, நானும் ஓடுறேன் நீனு ஓடு அப்படின்னு எல்லாத்தையும் விரட்டி அடிக்குதுன்னு சொன்னா துன்பம் வருவதற்கு முன்னால் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த எறும்பிடமிருந்து நமக்கு சொல்லி தருகிறார். இந்த போதனையை, இந்த அறிவுரையை அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் நமக்கு எச்சரிக்கிறார்கள். வருமுன் காத்துக்கொள், எதையுமே முன்னெச்சரிக்கையோடு அணுகு, வந்த பிறகு முழித்துக் கொண்டிருக்காது. எப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள்? ஒரு முறை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அறிவுரையை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5ற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக்கொள். ஒரு 5 விஷயங்களை முன்னெச்சரிக்கை செய்தி எப்படி சொல்றாங்க பாருங்க. இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5க்கு முன்னால் 5லே நீ கவனம் செலுத்து. என்னவெல்லாம்? ஷபாபக கப்ல ஹரமிக, முதுமைக்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்து. முதுமை எப்படி வரத்தான் போகுது, அதுக்கிடையில் அல்லாஹ் உயிரை எடுத்துட்டாம்னா அது வேற செய்தி.
அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்தாம்னா ஒரு நாள் நாம் முதுமை அடைய போகிறோம். முதுமையிலிருந்து தன்னை காத்துக் கொண்டவர் யாரும் கிடையாது. வாலிப பருவத்திலே இருக்கிறோம், உடல் முறுக்கோடு இருக்கிறது, நல்ல இயல்பாக செயல்படுகிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் சம்பாதிக்கிற இந்த காலத்திலே நாம் ஒரு நாள் முதுமையை சந்திக்க இருக்கிறோம் என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் எட்டி பார்ப்பதே இல்லை. ஒரு நாள் வயசாயிரும், நடக்க முடியாது, படுக்கையில் விழுந்தாலும் விழுந்துருவோம், நடக்க முடியாம பேச முடியாம காது கேட்காம அப்படியெல்லாம் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுவோம். சின்ன பிள்ளை எப்படி அடுத்தவருடைய உதவி தேவைப்படுமோ அதுபோல முதுமையிலே பிறருடைய உதவி தேவைப்படுகிற சூழல் வந்து விடலாம். அப்படித்தான் அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான், வமன் நுஹம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க். வயசு ஆக ஆக படைப்பிலே அவர்களை தலைகீழாக புரட்டுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் எப்படி சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒன்னு இயலாமையில ஒன்னும் தெரியாம பிறகு ஒத்துழைப்போடு வாழ்ந்தீர்களோ அது போல அப்படியே தலைகீழாக்கிடுவேன். ஒண்ணும் முடியாது, பச்சை பிள்ளை மாதிரி தான். அப்ப அப்படி ஒரு காலம் வருதுன்னா இப்ப அதுக்கு நீ தயார் பண்ணு. அந்த நேரத்தில் நீ நல்ல முறையில் வாழ்வதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய். நம்ம அப்படி செய்யறோமா? முதுமை வந்து விட்டால் ஒண்ணும் செய்ய முடியாது, இளமையிலே செய்து கொள்ள முடியும். இளமையில் என்ன செய்கிறோம்? ஒன்றே ஒன்று, சம்பாத்தியம் சம்பாத்தியம் சம்பாத்தியம். பொருளாதாரத்தை ஈட்டுவதுதான் இளமையினுடைய நோக்கம் என்று நம்முடைய புத்தியிலே பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சம்பாதிச்சாதான் உண்டு, ஓகே தான், மறுக்கல. இப்ப சம்பாதிச்சாதான் உண்டு, முதுமையில் சம்பாதிக்க இயலாது. சம்பாத்தியம் மட்டும் தான், வேற ஒண்ணுமே இல்லையா? இபாதத்துகள் இல்லையா? சமூக பணிகள் இல்லையா? நீ முதியவரானதுக்கு பிறகு அதெல்லாம் பல தொழுகை இபாதத்தை பத்தி சொல்லும் போது வர வேண்டியதானே, தொழ வேண்டியதானே, பள்ளிவாசலுக்கு வாங்கல வரட்டுங்க, அதுக்கு வயசு ஆகட்டும். இப்பமெல்லாம் பிசினஸ் நேரம் பீக்கில் போய்கிட்டு இருக்கு. வயசு 40 45 சம்பாதிச்சா இப்பதான். இப்ப போய் பள்ளிவாசல்ல அல்லான்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா கதைக்கு ஆகாது. ஒரு 60 65 ஆகட்டும். அல்லாஹ் பட்டா போட்டு கொடுத்துருக்கான உங்களுக்கு. 65 70 வரைக்கும் இருப்பீன்றதுக்கு உத்தரவாதம் உண்டா? சரி, 65 70 நீங்கள் இருந்தால் இருக்கிறவர் திடகாத்திரமாக இருப்பீர்கள் என்பதற்கு உத்தரவாதம் உண்டா? இருக்கிற காலத்தில் நன்மை செய்யணுமா இல்லையா? சமூக பணிகள் அக்கறை காட்டணுமா இல்லையா? நமக்காக உழைப்பதை போல பிறருக்காக ஓடி ஓடி உழைக்கணுமா இல்லையா? பருவத்திலே, வாழ்க்கை பருவத்திலேயே அற்புதமான பருவம் இளமை. முதல்ல குழந்தை பருவம், ஒண்ணுமே தெரியாது. அப்பதான் பிறந்து வளர்றோம், உலகத்தை பத்தி தெரியாது, அறிவு கிடையாது, ஆற்றல் கிடையாது. அடுத்து முதுமை பருவம், ஒன்னும் செய்ய முடியாது. ரெண்டுக்கு இடைப்பட்ட அற்புத பருவம் இளமை பருவம். இளமையை பற்றி எவ்வளவு செய்திகள் தெரியுமா? உலகத்திலே சாதனையாளர்களாக இடம் பிடித்திருக்கிற அத்தனை பேருடைய சாதனைகளும் அவர்களுடைய இளமை பருவத்திலே செய்து முடிக்கப்பட்டது. கண்டுபிடிப்புகளாகட்டும், புரட்சிகளாகட்டும், தியாகங்களாகட்டும், போர்க்களங்களாகட்டும் எல்லாம் அந்தந்த தலைவர்களின் இளமை பருவத்திலே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை சொல்வதிலே அவர்களுக்கு நிகராக யாரையும் திருமறை குர்ஆன் முன்னிறுத்தவில்லை. அந்த அளவிற்கு மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த காரியமாற்றுகிற இறை தூதர். கற்சிலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி அந்த சமூகத்திற்கு பாடம் நடத்தினார்கள். போய் பேசு, உன் சிலையிட்ட போய் கேட்கிறிய, சிலையை பேச சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு மக்களுடைய அறிவை, சிந்தனையை தூண்டியவர்கள். அந்த சிந்தனையை தூண்டுகிற அவர்களுடைய வாழ்விலே கிரீடமாக பதிக்க தகுந்த அற்புத நிகழ்ச்சி சிலை உடைப்பு நிகழ்ச்சி. அந்த சிலை உடைப்பு எப்பொழுது நடந்தது? திருக்குர்ஆன் சொல்கிறது. எல்லாம் போயிட்டு திருவிழாக்கு போயிட்டு ஊருக்கு திரும்பியாச்சு. வந்து பார்த்தா எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. ஆஹா, யாரா உடைச்சா, ஆச்சா புச்சான்னு எல்லாம் பேசுறாங்க. பேசும் பொழுது மக்கள் சொல்லுகிறார்கள், யாரு செஞ்சிருப்பா என்று சொன்னால் இப்ராஹிம்னு ஒருத்தர் இருக்கிறாரு. யுகாலு லஹு இப்ராஹிம், இப்ராஹிம்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் தான் செஞ்சிருப்பாரு. காலு சமிஅனா ஃபதன், அவரை சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு வாலிபரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். யுகாலு லஹு இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று சொல்லப்படும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே செய்த அந்த ஏகத்துவத்தின் மிகச்சிறந்த அந்த பணியை வாலிப பருவத்திலே செய்து முடித்தார்கள். வாலிப பருவம் தான் அனைத்திற்குமான களம். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நிழலில் நிழல் கிடைக்கப்படுகிற மக்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது அதிலே இடையிலே சொல்லுகிறார்கள், ஷாபுன் நஸா ஃபீ இபாதத்தில்லாஹ். ஒரு வாலிபர், வாலிபருக்கு அல்லாஹ் இடம் கொடுக்கிறான். எப்படிப்பட்ட வாலிபர்? தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே கழித்தாரே அந்த வாலிபருக்கு அல்லாஹ் இடம் தருகிறான். அப்ப வாலிப பருவம் தான் எல்லாவற்றிற்கும். நபியர் சொல்கிறார்கள், ஷபாபக கபல ஹரமிக்க, முதுமைக்கு முன்னால் இளமையை பயன்படுத்தி, வஸிஹதக கபல சகமிக்க, நோய்க்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்து. நம்ம சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ரொம்ப பெரிய பாடம்.
ஆரோக்கியமா இருக்கும்போது வாக்கிங் போறதை பத்தியோ உடற்பயிற்சி செய்யறதை பத்தியோ எந்த சிந்தனையும் இருக்காது. டாக்டர் போய் 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டினதுக்கு பிறகுதான் 2 லட்சத்தை பார்த்த பிறகு 2 லட்சம் கொடுத்தாச்சு, 3 லட்சம் கொடுத்தாச்சு, இனிமே கொடுக்க கூடாதுன்னா, இனிமே உடம்புல கத்தி வைக்க கூடாதுன்னா, இனிமே உனக்கு ஆபரேஷன் பண்ண கூடாதுன்னா டெய்லி ஓடுன்றுவார் டாக்டர். அதுக்கப்புறம் ஓட வேண்டியது. ஏங்குறேன், ஆரம்பத்திலையும் செய்யலாம்ல. உடல் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் அந்த ஆரோக்கியத்தை நம்ம காப்பாற்றலாம்ல. நபிகளார் சொல்கிறார்கள், சிஹ்ஹதக கப்ல ஸகமிக, நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்து. போய் மருத்துவமனையில் பாருங்க, இறைவனுடைய நாட்டத்தால் நோய் வருவது அது ஒண்ணு. தன்னுடைய உடலை தானே கெடுத்துக் கொண்டு நோயை உண்டாக்கி கொண்டவர்கள் ஏராளம். பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, வரவு 10 இருந்தா செலவு 8 இருக்கணும். வரவு கொஞ்சம் அதிகமா இருக்கணும், செலவு கொஞ்சம் கம்மியா இருக்கணும், ஓகே, பிரச்சனை இல்லை. அது வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா நம்முடைய உடம்புக்கு செய்யற வரவு செலவு இருக்குதே, உள்ளுக்குள்ள போறது 10ன்னா வெளியில வர்றது 10 இருக்கணும்ல. நம்முடைய உடல் உழைப்பு தானே வெளியில அனுப்பும், கலோரிகளை எது வெளியே அனுப்பும்? வேலை செய்ய செய்யத்தான் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் வெளியே வரும். உள்ள அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும், வெளியே வரவே மாட்டேங்குது. எல்லாம் படுத்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தா, எப்ப பார்த்தாலும் ஏசி ரூம்லயே உட்கார்ந்துருந்தா, வேர்வே வந்துடக்கூடாது, லேசா நேரத்துக்கா போதும், ரொம்ப ஆரோக்கியமா இருந்துருவோம். உடல்ல இருக்க கொழுப்புல எப்ப வெளியே வரும்? கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர். ஏன் ஃபெயிலியர்? நல்லா ஆரோக்கியமா ஓடி வச்சு வேலைகளை செஞ்சா உடல் அதுக்கு தகுந்த உழைப்புகளை கொடுத்தா ஆரோக்கியம் பெருகும். அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 63வது வயதிலே மரணிக்கிற காலத்திலே கூட போர்க்களத்திலே நின்று போரிடுகிற அளவிற்கு உடலிலே திடம் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டுகளை எல்லாம் ஊக்குவிப்பார்கள். தெருவிலே ஒரு தடவை போய் கொண்டிருக்கிறார்கள், சஹாபாக்கள் சில பேர் அம்பு எறிந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே அவர்களும் கோதாவிலே இறங்குகிறார்கள். ஓகே, கமான் வாங்க, நான் ஒரு டீம்ல சேர்ந்துக்கிறேன், நீங்க செய்யுங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நல்ல அம்பு எறிங்க. ஃபைன் அபாக்கும் இஸ்மாயில், உங்களுடைய தந்தை இஸ்மாயில் இருக்கிறாரே, இஸ்மாயில் நபியுடைய பாரம்பரியம் தானே எல்லாரும். இஸ்மாயில் இருக்கிறாங்களே, அவங்க சூப்பரா அம்பு எறிவாங்க, வாங்க நம்ம அம்பு எறிவோம். அம்பு எறிவதெல்லாம் நல்ல அற்புதமான உடற்பயிற்சி. ஈட்டியை தூக்கி எறிகிறது, அம்பை தூக்கி எறிகிறது. அந்த ஈட்டியை தூக்குறதுக்கே நம்ம தூக்குவோமா இல்லையா? எறிகிறது ரெண்டாவது, முதல்ல தூக்கணும். தூக்கி பிடிச்சி அப்படி தோல்ல 2 பேர் தூக்கி வச்சா அப்படிதான் இருக்கும். அவ்வளவு வெயிட் அது. அதெல்லாம் அப்படி தூக்கிட்டு போர்க்களத்தில் எரியணும்னா எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்துக்கு வந்து ரெடி ஸ்டார்ட்ங்கறாங்க. சஹாபாக்கள் எதிரணியில ஒரு ஆளும் அம்பு எறியறதுக்கு ரெடி இல்ல. அதெல்லாம் முடியாது, நிக்குதுவோ. என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எதிராக நாங்க எப்படி அம்பு எறிவோம்? விளையாட்டு தான், விளையாட்டுக்கு கூட உங்களுக்கு எதிர் டீம்ல எப்படி நிக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. சரிப்பா, நான் அம்பையராக நின்னுக்கிறேன், நீங்க வேணா விளையாடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயதுக்கு மேல் 60 வயதுக்கு மேல் நபிகள் நாயகத்துடைய காரியம். அப்ப இதை பயன்படுத்தணும், ஆரோக்கியத்தை பயன்படுத்தணும். அடுத்து சொல்கிறார்கள், ஓ கினாக கபல ஃபக்ரிக, ஏழ்மை வருவதற்கு முன்னால் உன் செல்வத்தை பயன்படுத்து. ஓ ஃபராக கபல சுகுலிக்க, வேலை வருவதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்து. நல்ல ஃப்ரீயா இருக்கிற நேரத்தை எல்லாம் வீணடிச்சிட வேண்டியது. பேசி பேசி கதை பேசி அரட்டை அடிச்சு மணிக்கணக்கில் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் உட்கார்ந்து 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 ஒரு காரியம் உருப்படியா ஒண்ணு இருக்காது. 5 மணி நேரம் நோண்டி நோண்டி ஷேர் பண்ண, ஒரு லைக் பண்ண, ஷேர் பண்ண, லைக் பண்ண, எல்லாம் ஓடி இருக்கு. என்னத்தான் கத்துக்கிட்ட 5 மணி நேரத்துல? 1 மணி நேரம் கட்டி இருக்காரு. ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கிட்டோம், ஒரு அத்தியாவசியமானது, ஒரு தேவைதான் அப்படின்னு வச்சு செயல்படுறது விட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு நோய். இப்ப அது தனி மருத்துவத்துல தனி துறை உண்டாயிடுச்சு. இப்போ எலும்பு டாக்டர், கண்ணு டாக்டர், இதய டாக்டர்னு போய் இப்ப இந்த செல்போன் பைத்தியங்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு அது தனி டாக்டர். நபிகளார் சொல்லுகிறார்கள், ஓ ஃபராக கபல சுகுலிக்க, வேலைக்கு முன்னால் உன் ஓய்வை பயன்படுத்து. இல்லாட்டி அன்னைக்கே செஞ்சிருக்கலாம் பார், 25 வருஷத்துக்கு பேரு. அன்னைக்கே எங்க அப்பா சொன்னார், செய்ய வேண்டியதான ஒண்ணு எவன் செய்ய வேண்டாம்னா. 25 வருஷத்துக்கு பிறகு இப்பயே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க. அப்போ இருக்கிற ஓய்வை சரியா பயன்படுத்தல. அடுத்து சொல்கிறார்கள், ஓ ஹயாத்தக கபல மௌத்திக்க, மௌத்துக்கு முன்னால் உன் வாழ்வை பயன்படுத்து. 5 மொத்தமா சேர்த்து சொல்லிவிட்டாங்க. ஓ ஹயாத்தக கபல மௌத்திக்க, மௌத்துக்கு முன்னால் வாழ்வை பயன்படுத்து. எப்ப மௌத்து வரும் தெரியாது. சண்டை போட்டு முகத்தை முறிச்சு அடிச்சு புடிச்சு அப்படியெல்லாம் இருக்காது. நாளைக்கு மௌத்து வந்துருச்சுன்னா அவர் யாரோடு சண்டையிட்டாயோ அவர் என்ன நினைப்பார்? யாரோடு நீ சண்டையிட்டாயோ நீ எப்படி நினைப்பாய்?
அதனால மௌத்துக்கு முன்னாடி வாழ்க்கையை எல்லா வகையிலையும் பயன்படுத்தி என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அதை எறும்பிடமிருந்து நாம் பாடமாக படிக்கிறோம். இந்த செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹாக்கிமிலே 7846வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அதுல அந்த எறும்பிடமிருந்து கற்றுக்கொள்கிற இன்னொரு முக்கியமான பாடம், அந்த எறும்பு எப்படி சொல்கிறது? சுலைமான் நபி வருகிறார்கள், படையும் வருகிறது, அவர்கள் மிதித்து விடுவார்கள் என்று அஞ்சுகிறது. அந்த அச்சத்தை எப்படி வெளிப்படுத்துகிறது? எப்பா வந்துட்டானுவா, மிதிச்சு கிச்சு போட்டு காரி பண்ணிடுவானு ஓடு, அப்படி மொட்டையா சொல்லல. சொல்லும்போது எப்படி சொல்லுதுன்னா, சுலைமானு ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன், சுலைமானும் அவருடைய படையினரும் அவர்கள் அறியாத விதத்தில், அறியாத நிலையில், அவங்களுக்கு தெரியாம, நம்ம இருக்கிறது தெரியாது. நம்ம சின்ன பிள்ளைகள் பொடிசா இருக்கிறோம், மேல இருந்து குதிரைக்கு மேல உட்காந்துக்கணும் தெரியுமா? அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாம புத்துல கொண்டு விட்டுட்டாங்கன்னா, நம்ம இருக்கிறது தெரியாம நம்ம மேல ஏத்திட்டாங்கன்னா, தெரியாம வச்சுட்டாங்கன்னா என்னப்பா பண்றது? அதனால உள்ள போங்க. நல்ல கவனிங்க. இதுல சொல்லப்படுகிற முக்கியமான ஒரு அற்புத பாடம் என்ன என்று கேட்டால், பிறரை பற்றி நம்முடைய அபிப்பிராயம் எப்படி இருக்க வேண்டும். பிறர் நமக்கு கேடு செய்து விடுவார் என்று எண்ணுகிற நேரத்திலே கூட வேணும்னு தான் செய்வான். அவனை பத்தி திருட்டு பைய இப்படித்தான் வேணும்னு தான் பண்ணியிருப்பான். அவன் எதுக்கு செஞ்சான்னு தெரியாது. சும்மா சில பேர் காலில் மிதிப்பட்டுரும், இப்ப ஏறி போக கை கால் பட்டுரும், உடனே எக்ஸ்கியூஸ் கேட்டுறணும், இல்லாட்டி தொலைஞ்சோம் பாய் சாரி பாய். சில பேர் இந்த தொட்டுலாம் முத்தம் கும்பிடுவாங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அவனோட உடனே எக்ஸ்கியூஸ் கேட்டுறணும். தெரியும், நல்லா தெரியும் இவர் தெரியாம தான் மிதிச்சாருன்னு, தெரியாம தான். இல்லாட்டி வேணும்னு மிதிக்கிறவன் இப்படி லேசா மிதிப்பான், நடுக்குன்னு வாங்கி ஒரு மிதிக்க மிதிக்க மாட்டான். வேணும்னு ஒருத்தர் மிதிச்சாமனா கையை இப்படி இருக்கா நல்ல மிதிப்பான் அப்படின்னு நல்ல செடியா போய் நச்சுன்னு கத்துற அளவுக்கு மிதிச்சிருப்பாரு. அப்ப மிதிச்ச மிதியே தெரியுது, அப்படி லைட்டா பட்டதுல இருந்து தெரியாம தான் மிதிச்சிருக்கிறான். அதை கூட எக்ஸ்கியூஸ் கேட்காம போயிட்டாம எப்படி சொல்றது? தடிமாடு மாதிரி போறது பாரு, வேணும்னே மிதிக்க வர்றாங்க அப்படிங்கிறது. அப்ப அடுத்தவர்களை பற்றி நல்லெண்ணமே நம்முடைய உள்ளத்துல இல்லை. ஒருத்தர் ஒரு கெட்டதை செஞ்சுட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சுன்னா உடனே நம்முடைய வார்த்தை பதில் எப்படி இருக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், செஞ்சிருப்பான். அவன் பார்வையே அப்படித்தானே இருந்துச்சு. அவனை பார்த்தாலே கள்ள பை மரம் முடிய பாரு, இப்படி திருட்டு பை மாதிரியே முடிப்பான் அப்படிங்க வேண்டியது. கெட்டது சொன்னா இப்படி சொல்றாங்கல்ல, அதே மாதிரி நல்லது சொல்லி பாருங்க. வசூலுக்கு போனோம்பா பள்ளிவாசலுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு, அப்படியா நம்பவே முடியலையம்மா. கல்லு நார் உரிச்சாலும் உரிச்சிடலாமப்பா, இவன்கிட்ட காசு உரிக்க முடியாத எப்படி கொடுத்தான்? ஏன்னா கெட்டதுன்னு சொல்லும் போது செஞ்சிருப்பான் திருட்டு மொழிங்கிற, நல்லது சொல்லும் போது ஆமா நல்ல மனுஷன் செஞ்சிருப்பான்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப அப்படி வாய் வர மாட்டேங்குது. பிறரை பற்றி நல்ல அபிப்பிராயமே இல்லை. நாம் பிறரை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்ளவில்லை என்றால் நம்மை பற்றி பிறர் எப்படி நல்ல அபிப்பிராயம் கொள்வார்கள்? மார்க்கம் என்ன சொல்கிறது? இப்ப எறும்புக்கு என்ன அறிவு இருக்கிறது? அவர் வேணும்னு மிதிக்கிற ஆள் இல்ல, நம்மளை சாகடிக்கணும் அவருக்கு என்ன வந்துச்சு? நம்மளை மிதிச்சு காலி பண்றதுல சுலைமானுக்கும் அவருடைய படையினருக்கும் என்ன சந்தோஷம்? தெரியாம செஞ்சு போடுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எறும்பின் பாடத்தை வாழ்வின் பல்வேறு கட்டங்களில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எப்படி? நீங்கள் பிறர் விஷயத்திலே நலன் நாடுங்கள், நல்லதையே நாடுங்கள், ஆதாரங்கள் சான்றுகள் அனைத்தும் கிடைத்த பிறகு உங்களுடைய கருத்தை மாற்றுங்கள், தப்பு கிடையாது. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 24வது அத்தியாயம் 12வது வசனம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வரலாற்றை, அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட செய்தி அல்லாஹ் சொல்லிட்டே வர்றான். அதை எப்படி சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, சரியா தப்பா சொல்லிக் கொண்டே வருகிற பொழுது இடையில அல்லாஹ் சொல்லுகிறான், லவ்லா இது சமயத்துமு, அன்னை ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட செய்தி அவர்கள் கேள்விப்பட்ட நேரத்திலே, வன்னல் மூமினூன வல் மூமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் நல்லதையே எண்ணி இருக்க கூடாதா? வகாலு ஹாதா இஃப்கும் முபீன், இது ஒரு தெளிவான அவதூறு என்று சொல்லி இருக்க கூடாதா? எப்ப சொல்றான் அல்லாஹ்? ஒரு சந்தேகத்திற்கான வாசல் திறந்திருக்கிற நேரத்தில். ஆயிஷா நாயகியும் சம்பந்தப்பட்ட அந்த சஹாபியும் பல மணி நேரங்கள் தனியாக பயணம் செய்து வருகிறார்கள். ஒரு சூழல் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி உண்டாகிவிட்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஊர்ல என்ன பத்த வச்சுட்டாங்க? இப்ப எத்தனை மணி நேரம் தனிமை பயணம், அப்படின்னா அப்படி இருக்காதா இப்படி இருக்காதான்னு சொல்லி கை காலு கண்ணு காலு மூக்கெல்லாம் வச்சுட்டாங்க. அப்ப கேட்கிறவனுக்கு என்ன தோணும்? ஆமா இத்தனை மணி நேரம் தனியா இருந்திருந்தா அப்படின்னு ஒரு டவுட் வர வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்ட செய்தி உனக்கு பரவுது,
ஒரு சந்தேகத்தின் வாசல் இருக்குது, சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்றதுக்காக வேண்டி நீ கெட்ட எண்ணம் கொண்டாத. அப்படிப்பட்ட நேரத்திலையும் உனக்கு தெளிவான சான்று கிடைக்கல, ஆதாரம் கிடைக்கல, என்ன செஞ்சாங்க? தப்பு நடந்துச்சா, அதுக்காகத்தான் தெரியா இருந்தாங்களா? எதுவுமே தெரியாது, வெறும் டவுட் தான். டவுட்டை வச்சுக்கிட்டு கெட்ட எண்ணத்துக்கு வந்துடாத, நல்ல எண்ணம் வை. லன்னல் மூமினூன வல் மூமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. நீ மூமினான ஆண் என்றால், மூமினான பெண் என்றால் அதுதான் நடந்திருக்காது. ரெண்டு பேரும் முஸ்லீம்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவங்க, இவர் நபிகளாருடைய தோழர், அல்லாஹ்வுடைய இறைச்சனுடைய மக்கள். அவங்களுடைய வெளிப்படையான காரியத்தை பார்க்கிறோம், அப்படியே நடந்திருக்காது. அப்படிதான் சொல்லணும். எப்ப நீ கருத்தை மாத்திரம் தெரியுமா? தெளிவான சான்றெல்லாம் வந்த பிறகு, சம்பந்தப்பட்டவங்களே ஒத்துக்கிட்டாங்க, இந்த ஆதாரம் இருக்குது, 4 சாட்சி இருக்குது, அதுக்கு பிறகு நீ உன் கருத்தை மாத்து. அதுக்கு முந்தி நல்லெண்ணெய் வைக்கணுமா இல்லையா? அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்றாங்க, அண்ணன் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈயாக்கும் வல்லன்ன ஃபைன்னல் லன்ன அக்தபுல் ஹதீஸ். பல எண்ணங்களை விட்டு, தீய எண்ணங்கள் கொள்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். கெட்ட எண்ணம் உள்ளத்துல வருதுல, வேணாம் அடுத்தவரை பத்தி இப்படி கெட்ட கெட்டதா எண்ணாதீங்க, எச்சரிக்கை செய்கிறேன். ஃபைன்னல் லன்ன அக்தபுல் ஹதீஸ். அந்த எண்ணங்கள், கெட்ட தீய எண்ணங்கள் இருக்கிறது, அதுதான் பேச்சிலே மிகப்பெரிய பொய். எண்ணம், அது எண்ணத்தை, அந்த சிந்தனையை, அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யுங்கிறாங்க. இந்த செய்தி புகாரியிலே 5143வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அடுத்தவங்களை பத்தி நல்லது தான் நினைக்கணும். இன்னும் சொல்கிறான் அல்லாஹ் 17வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். உமக்கு தெளிவான அறிவில்லாதவற்றை நீர் பின்பற்றாதீர். ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா தெளிவான நாலேஜ் இல்லையா, பேசாத. ஏன் பேசணும்? நீங்க பேசலாட்டி என்ன உலகம் நின்ற போதா? உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யாவிட்ட சில பேருக்கு இப்ப இந்த பேஸ்புக் உலகத்தில் உள்ள நோய் என்ன? அவர் கருத்தை பதிவு செய்யலாட்டி அவ்வளவுதான், மொத்த உலகமும் ஸ்தம்பிச்சிடும். இந்தியா எப்படி இயங்கும், தாய்லாந்து எப்படி இயங்கும், ஐநா சபை எப்படி இயங்கும், அமெரிக்கா எப்படி இயங்கும்? முக்கியமான ஆளு ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் கருத்தை தெரிவிக்கலாட்டி உலகமே நின்று போயிட போதா? ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாத நிலையிலும் கூட இவர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன் என்ற பெயரில் யூகத்தை, கற்பனையை, அதுவும் எப்படிப்பட்ட கற்பனை? நல்ல கற்பனையை கொண்டுட்டா கூட தப்பு கிடையாது. கெட்ட கற்பனையை, பொய்யான செய்திகளை, வதந்திகளை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உனக்கு எதுல தெளிவான நாலேஜ் வரலையோ அதை பின்பற்றாத. இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. உன்னுடைய செவி, பார்வை, இதயம் அனைத்துமே நாளை கேள்வி கேட்கப்படும், விசாரிக்கப்படும். பயந்துக்க. நீ பேசாம கேட்ட, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவே, மறுமையில பதில் சொல்லணும்பா. இங்க உலகத்துல வேணா யாரும் கேட்காம போயிடலாம், கேட்டா நீ எஸ்கேப் ஆயிடலாம், அல்லாஹ்விடத்துல தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த செய்தியை சொல்லி தருகிறான். அடுத்து நீங்கள் பாருங்கள், அந்த எறும்பு கற்று தருகிற இன்னொரு முக்கியமான பாடம். ஒரு நெருக்கடியான நேரத்தில், நெருக்கடி வருகிறது, ஆபத்திலே மாட்டிக்கொள்வோம் என்ற நிலை இருக்கிறது, அப்பொழுது கூட மக்களை எச்சரிக்கை செய்து நீ கிளம்பு அப்படின்னு ஒரு தடையை விதிக்கிற. நீங்க இருக்காத, நீ இடத்தை மாத்துன்னு சொல்லுது இல்ல, இந்த சொல்லுகிற நேரத்தில் காரணத்தோடு சொல்கிற. என்ன காரணத்தோடு சொல்லுது? எல்லாம் அவசரம், ஓடு ஓடு போடா, பிறகு பேசிக்கலாம் அப்படி எல்லாம் சொல்லல. நம்ம அப்படி சொல்லுவோம். நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், கிளம்பு கிளம்பு, பிறகு பேசிக்கலாம் கிளம்பு அப்படின்னு ஒரு காரணமும் சொல்லாம சில காரியங்களை செய்யாதேமோ. இந்த மாதிரி சொன்னா எவனும் கேட்கவே மாட்டான். எதுக்கு சொல்லலாம் தெரியலையே, அவன் கிளம்ப கிளம்ப அங்கிட்டு போய் நின்றுட்டு எட்டி பார்த்துக்கிட்டே போகவே மாட்டான். என்னன்னு தெரியற வரைக்கும் மண்டை வெடிச்சிடும். அப்ப எதை, ஒரு காரியத்தை செய்யாதே என்று தடுப்பதாக இருந்தால் காரணத்தோடு தடுத்தா கேட்டுக்குவான். ஓ அப்படியா, பாம்புடா அப்படின்னு பாம்பு சொல்லிட்டு சொல்லுங்க, அவ்வளவுதான். நீ என்ன கிளம்பு கிளம்பு சொல்றது, அவன் போயிருவான் எங்கேயும். திரும்பி பார்க்கறதுக்குள்ள 4 கிலோமீட்டர் தள்ளி நிற்பான். ஏன்? காரணத்தை சொல்லிவிட்டியல்ல, பாம்பு வந்துருச்சாம்ல அப்படின்னு. சாப்பிடாத சாப்பிடாத, ஏன் சாப்பிடக்கூடாது? வாயில் எடுத்து வச்சுட்டே இருப்பான். ஏன்பா சாப்பிடக்கூடாது? வயிறு பசி இருக்கு, பசிக்கிற நேரத்தில் சாப்பிடாத சாப்பிடான்னு சொல்லிவிட்டு சாப்பாடு எடுத்து எவனும் கொடுக்க போறானுங்களா? அல்லது நோம்பு கஞ்சி ஆளு நோம்பு திறக்க வந்துட்டாங்க, கூட 10 பேர் வந்துட்டாங்க, அதனால அவன் பங்கு வைக்க போறாங்கன்னு தெரியல, இருக்கிறதோட குடிச்சிருவான். என்னதுக்கு இங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு குடிச்சுக்கிட்டே இருப்பான். எப்பா நோம்பு கஞ்சில விஷம் கலந்துருச்சான், பள்ளி விழுந்துருச்சான், பள்ளியா என்ன பசியாரையும் குடிக்க மாட்டான். காரணத்தோடு சொல்லுங்கள். இதை சொல்லி தருகிற பாடம். இந்த பாடத்தை அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் நமக்கு படித்து தருகிறார்கள். எப்படி எல்லாம் படித்து தருகிறார்கள்? ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது
பச்சை வெங்காயம், பூண்டு இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு வராதீங்கன்னு தடை பண்ணாங்கல்ல. அப்ப சொல்றாங்க பாருங்க, மன்னக்கலல் பசல வசூமே வல் குர்ராச ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா. இந்த மாதிரியான வெங்காயம், பூண்டு இதெல்லாம் பச்சையா சாப்பிட்டவங்க பள்ளியாச பக்கம் வந்துடாதீங்க. ஏன்னு கேட்டா ஃபைனல் மலாயிகத்தை தத்தஅஸ்ஸா மிம்மா யத்தஅஸ்ஸா மின்ஹு பனு ஆதம். ஆதமுடைய மக்கள் எந்த வாடையால் வேதனை அடைவார்களோ அதே போல மலக்குகளும் வேதனை அடைகிறார்கள். பள்ளிவாசலுக்கு வர்ற மலக்குகள் இருக்கிறாங்க, உன் கூட சேர்ந்து இருப்பாங்க. நீ பேசாம கெட்ட வாடையோடு வந்தால் அவர்களுக்கும் அது கெட்ட வாடையாக இருக்கும். ஒரு காரணத்தை சொல்லி தடை செய்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே 564வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்படி பல கட்டங்கள்ல சின்ன புள்ள ரசூலுல்லாஹ்வுடைய பேர புள்ள ஜக்காத்து பொருளை எடுத்து வாயில போட்டுருச்சு. நம்ம பெரும்பாலும் சின்ன பிள்ளைங்களை கண்டிக்கும் போது அவனுக்கு என்ன சொன்னா புரியுமா போகுது, விடுறா இவ்வளவுதான், ஃப்ரிட்ஜை திறக்காதடான்னு சொல்லி பாருங்க. அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 3 தடவை திறந்துருவான். அது செய்யாதடாங்க, அவனுக்கு அப்படிதான் பிடிக்கும். ஏன்னா நீங்க சொல்ற மெத்தேடு தப்பு. திறக்காத, ஏன் திறக்காதன்னு காரணத்தை சொல்லணும். திறந்துகிட்டே இருந்தா கரண்ட் பில் இருக்குது, உள்ள சாமான் வச்சிருக்கிறோம், உன் ஐஸ்கிரீமும் உள்ளதான் இருக்குது, திறந்துகிட்டே இருந்தா கூலிங் போயிடும், கூலிங் போயிடுச்சுன்னா திங்கிறதுக்கு நல்லா இருக்காது. காரணத்தை விளக்கி சொன்னோம், அப்படியா நம்ம ஐஸ்கிரீம் கெட்டு போயிருமேன்றதுக்காக மூடி வைப்பான். நீங்க என்ன பண்ணுவீங்க, பெரிய அதிகாரத்துல நம்ம புள்ள அவனுக்கு விளக்கணுமாகும் சொல்லி காரணத்தை சொன்னாதான் இவர் செய்ய மாட்டாரோ படாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அங்க போய் விளையாடாத, அதை செய்யாத, இதை செய்யாத, அதோடு நாம நிறுத்திக் கொள்வோம். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேர பிள்ளையை பார்த்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? பேரிச்சம்பழத்தை வாய்க்குள்ள போட்டுருச்சு, அவசர அவசரமா வந்து வாயில இருந்து வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மா அலிம்த, உனக்கு தெரியாதா அன்ன ஆல முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார் லா யகுலுன சதகா, ஜகாத் பொருட்களை சாப்பிடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? நம்ம இப்படி எல்லாம் பேசவே மாட்டோம். சின்ன பிள்ளைகிட்ட போய் என்ன பேச வேண்டியது இருக்கு? காரணத்தோடு சொல்றாங்க. அப்பதான் இன்னைக்கு நாளைக்கு அந்த பிள்ளை திங்காது. அப்ப இந்த செய்தி எதை தடை செய்வதாக இருந்தாலும் பிறருக்கு காரணகாரியத்தோடு எடுத்து சொல்லி தடை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மனிதர்கள் அதை கடைபிடிப்பார்கள் என்ற பாடத்தையும் அந்த எறும்பின் வழியா இப்படி பல பாடங்களை தனிமையில் வந்து நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் இந்த ஒற்றை வசனத்திற்குள்ளே 1000 பாடங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத் தருகிறான். அவற்றை எல்லாம் சரியாக புரிந்து கடைபிடிக்கிற நன்மக்களாக எல்லாம்